அந்த மாதிரியான இடங்கள்ல சிசேரியன் வரப்பிரசாதம். சிசேரியன் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அந்த காயம், அந்த தையல்ல போய் நஞ்சு கொடி போய் ஒட்டிடும். நஞ்சு கொடி போய் அப்படி அதுல போய் ஸ்டிக் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிவரி ஆன பிறகு பிரிஞ்சே வராது. கண்ணுக்கு முன்னாடி அந்த நஞ்சு கொடி கீழே இறங்கி அப்படியே ப்ளீடிங் அப்படியே கொட்டுது. ஃபர்ஸ்ட் குழந்தை எனக்கு சிசேரியன் பண்ணி பிறந்துருச்சு, ஆனா அடுத்து நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குல்ல, அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலா சிசேரியன்றது ஒரு கெட்ட ஒரு ஆப்ரேஷனா பார்க்க வேண்டியது இல்லை. அவ்வளோ 2 வருஷம் கழிச்சு அப்படி பிளான் பண்ணி கன்சீவ் ஆனவங்க எல்லாம் கொடைக்கானல் போனாங்க. போயிட்டு திரும்பி வரும்போதுல இருந்தே லைட்டா அந்த ஒரு பெயின் வந்துருச்சு. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்க குழந்தைங்க யூஸ்ஃபுல்லாவும் ஆக்டிவாவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நியூரோஸ்பார்க் சம்மர் கேம்பை என்ரோல் பண்ணுங்க. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். கன்சீவ் ஆயிட்டாலே எல்லார் மனசுலயும் இருக்க ஒரே கேள்வி, எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுமா, சிசேரியன் மட்டும் ஆயிடவே கூடாது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாவே அவங்க சிசேரியன் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. உண்மையிலேயே சிசேரியன் நடக்கிறதுக்கு என்னதான் காரணம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயஸ்ரீ மேம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொன்ன மாதிரி நார்மல் டெலிவரி சிசேரியன்றது ரொம்ப வருஷமா ஒரு கான்வர்சேஷனாவே இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே நார்மல் டெலிவரின்றது நமக்கு நல்லது, சிசேரியன்னா ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது தானா? அப்படி பார்க்க வேண்டியது இல்லைன்றது என்னுடைய இது. நான் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 வருஷமா நான் டெலிவரி பார்த்துட்டு இருக்கேன். தேர் ஆர் சேஞ்சஸ். நிறைய பெண்களுடைய அந்த உடம்பு அந்த எலும்புல, பர்டிகுலர்லி பெல்விக் போன், இந்த இடுப்பு எலும்புல நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. அதுதான் மெயின் ரீசனா நான் நினைக்கிறேன் சிசேரியன் ஆகிறதுக்கான மெயின் ரீசனா நான் என்னோட ப்ராக்டிஸ்ல பாக்குறேன். ஸ்டார்டிங் ஆஃப் மை ப்ராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா 80% நார்மல், 20% சிசேரியன் இருந்துச்சு. பட் இன்னைக்கு என்னுடைய சிசேரியன் ரேட்டு 50%, 50-50. அதுவும் சில பேஷண்ட்ஸ் கரெக்டா நம்ம சொல்றதை கேட்பாங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நார்மல் டெலிவரி ஆகணும்னு நானே ரொம்ப ட்ரை பண்ணுவோம். பட் சில சமயம் ஆகலன்னு இருக்கப்போ வருத்தமா இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன இருக்கும்னா, பேபியோடைய ஹெட்டும் மதருடைய பெல்விஸும் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகாது. பாப்பா தலை எங்கேயோ இருக்கும், தலை தான் இருக்கும் ஆனா எங்கேயோ இருக்கும், பெல்விஸ்குள்ளேயே போகாது. பெயின் வரும், ஆனா அந்த பெயினுக்கு இதுக்கும் கோஆர்டினேஷன் இருக்காது. ஓகே, ஒரு 4-5 hours அந்த சிவியர் நல்ல பெயின்ல பார்த்துட்டு நம்ம ஒன்றும் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் we have to go for சிசேரியன். ஆக்சுவலா சிசேரியன்றது ஒரு கெட்ட ஒரு ஆப்ரேஷனா பார்க்க வேண்டியது இல்லை. எத்தனையோ பெண்களுடைய உயிரை இன்னைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். எதுவுமே நல்ல விஷயங்கள் அதை மிஸ்யூஸ் ஆகும்போது தான் அதுக்கு கெட்ட பேர் வர்றது. கண்டிப்பா. ஏன்னா ஆரம்பத்துலலாம் எங்களுக்கு ஒரு சிசேரியன் பண்ணணும்னா ஒரு டீம் வேணும் சிசேரியன் பண்றதுக்கு. நார்மல் டெலிவரிக்கு யாருமே வேணாம், நம்மளும் மிட்வைஃப் மட்டும் இருந்தா போதும். ஸோ சிசேரியன்னா தான் எங்களுக்கு எல்லாரும் வேணும். அனஸ்தெட்டிஸ்ட் வேணும், தியேட்டர் அசிஸ்டன்ட் வேணும், எல்லாமும் ரெடியானாதான் எங்களால ஒரு சிசேரியனே பண்ண முடியும். அதே மாதிரியே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரும் சிசேரியன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours அவங்கள நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். எப்படி இருக்காங்க, கரெக்டாக இருக்கா, எல்லாம் அனஸ்தீஷியா வேற கொடுத்துருக்கோம். அதனால அதே நார்மல் டெலிவரினா ஒன்றுமே மானிட்டரே தேவையில்லை, பேஷண்ட்டே ஃப்ரீயாக அவங்களே அவங்களோட ஒர்க்கை பார்த்துக்குவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு சௌகரியமான ஒரு இதுனா நார்மல் டெலிவரி தான். காம்ப்ளிகேஷன்ஸும் அந்தளவுக்கு இருக்காது. பட் இப்போ இருக்கிற நியூவர் மெடிசன்ஸ், இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸில் சிசேரியன்லேயே ஒன்றும் பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதில்லை. பட் அஃப்கோர்ஸ் சர்ஜரி இஸ் சர்ஜரி. அனஸ்தீஷியா கொடுத்து நம்ம சர்ஜரி பண்ணோம்னா அதுக்குன்னு உள்ள ரிஸ்க்ஸ் இருக்க தான் செய்யும். யாருக்கு சிசேரியன் தேவைப்படுதோ அவங்களுக்கு சிசேரியன் வரப்பிரசாதம். பேபி 4.5 கிலோ இருக்குது, வராது. அந்த காலத்துல அந்த மாதிரி 5 கிலோ பேபி எல்லாம் டயபெட்டிக் மதர்ஸ் எல்லாம் தே வில் டை, பேபி ஆல்சோ வில் டை டெலிவரியில். சில பேருக்கு அந்த சிபிடின்னு எலும்பு குறுகி இருக்கும், தே வில் டை லேபர், பேபி ஆல்சோ வில் டை. காப்பாற்றவே முடியாது, ஏன்னா அங்கே சிசேரியன்றதே கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பலருடைய உயிரை காப்பாத்துது. இன்னைக்கு பிபி ஹையா இருக்கும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் ஹை பிபியோட பேஷண்ட் ஃபிட்ஸ் அடிச்சிடும். அப்போ டக்குன்னு நம்ம ஒரு சிசேரியன் பண்ணி காப்பாத்துறப்ப பேபியும் காப்பாத்திடுவோம், மதரையும் காப்பாத்திடுவோம். ஸோ அந்த மாதிரி பல நேரங்கள்ல ஈவன் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த நஞ்சு கொடி கீழே இறங்கி அப்படியே ப்ளீடிங் அப்படியே கொட்டுது. ஓகே. அந்த மாதிரி வந்த பேஷண்ட்டை இம்மிடியட்டா நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இம்மிடியட்டா சிசேரியன் பண்ணி அப்படியே பேபி இன்னும் ஒரு 5 minutes ஆனா பேபி இறந்து போயிருக்கோம். 15 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனவங்க. கிராமங்கள்ல தெரியல பாவம் அவங்களுக்கு, அங்கே நீங்க வர்றதுக்குள்ளேயே அவ்வளவு ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஓகே. சோ இந்த மாதிரியான இடங்கள்ல சிசேரியன் வரப்பிரசாதம். அந்த பேஷண்டோட உயிர், பேபியோட உயிர் ரெண்டையும் காப்பாற்றக்கூடியது. ஸோ அதனால ஒரு டாக்டரா பாக்குறப்ப நான் ரெண்டையும் நாங்க பாத்திருக்கோம் இல்லையா, அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருந்தது, அதை பாக்குறப்ப
சிசேரியன் வந்து கட்டாயமா அது ஒரு கெட்ட ஆப்ரேஷன் சொல்லவே கூடாது. இப்போ இருக்க ஃபெசிலிட்டியில் இட் ஹஸ் பிகம் வெரி சேஃப். பட் மிஸ்யூஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அது ரெண்டு பக்கமுமே இருக்கு பிரச்சனை. ஒன்று வந்து இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து வலி தாங்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வலி முதல்ல எல்லாம் கேட்பாங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாசிட்டிவ்னு வந்ததும் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமான்னு கேட்பாங்க, எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அது பெயின் வந்ததும் 10 மினிட்ஸ் கூட பொறுக்க முடியல, என்னால முடியல சிசேரியனே பண்ணிடுங்க. அதுதான் மெயின் ரீசனா இருக்கு. ஒன்று பேஷண்ட், ரெண்டாவது அவங்க கூட இருக்கவங்களுக்கு பொறுமை எல்லாம் போயிடுது. ஸோ இது ஒரு மெயின் இது. பிளஸ் அஃப்கோர்ஸ் இந்த அந்த பேபியும் அந்த பெல்விஸும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஆனால் தான் அந்த பெயின் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது பெயின் இருக்கும், பட் அவங்களுக்கு அந்த பெயினா ஃபீல் ஆகாது. பட் அந்த பொசிஷன் கரெக்டா இல்லைன்னா அந்த நார்மல் டெலிவரி பெயின் பயங்கர சிவியரா இருக்கும். அது பேக்ல அப்படியே ஒரு பெயின் இருக்கும் பாருங்க. அது ரியலா எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு அது வலி வந்து தாங்க முடியாதுதான். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ எபிடியூரல் கொடுத்துருவோம். எபிடியூரல்ன்றது முதுகுல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவோம். போடுறப்ப அந்த பெயின் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். பட் எல்லா இடத்துலையும் அந்த ஃபெசிலிட்டி, எல்லாராலையும் அந்த பணம் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எபிடியூரல் எடுக்க முடியுமா, அது ஒரு கொஸ்டின். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நார்மலா சிசேரியனா அப்படின்றத தீர்மானிக்குது. பட் அஃப்கோர்ஸ் நார்மல் டெலிவரி இஸ் த பெஸ்ட். ஓகே மேம். ஆக்சுவலி நார்மல் டெலிவரி பத்தி சொல்லும்போது ஒரு ஆத்தர் சொல்லியிருப்பாங்க, யார் அதை வந்து சுகப்பிரசவம்னு பேர் வச்சது ஒரு ஆணாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுல அவ்வளோ வலி இருக்கு, இதுக்கு போய் சுகப்பிரசவம்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நார்மல் டெலிவரியில இருந்து ரெக்கவர் ஆகுறது ஈஸியா இருக்குமா, இல்லை சிசேரியன்ல இருந்து ரெக்கவர் ஆகுறது ஈஸியா இருக்குமா? ஃபர்ஸ்ட் 24 to 48 ஹவர்ஸ் தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 24 to 48 ஹவர்ஸ்ல நார்மல் டெலிவரி பீப்புள் டக்குன்னு எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சிசேரியனுக்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த சர்ஜரிக்கு அப்புறம் எந்திரிச்சு மெதுவாக வாக் பண்ணி மொபிலைஸ் ஆகிறதுக்கு. பட் 3rd டேலேருந்து ஆல்மோஸ்ட் 2 பேரும் சேமாக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்சஸ் இருக்காது. ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து எனக்கு சிசேரியன் பண்ணி பிறந்துடுச்சு, ஆனால் அடுத்து நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குல்ல, அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆகும், 50-50. ஆனால் என்ன ரீசனுக்காக சிசேரியன் பண்ணாங்கன்றதை பொறுத்தது. இப்போ சப்போஸ் பாப்பா உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்காக நாங்கள் சிசேரியன் பண்ணோம். அடுத்த பாப்பா தலைக்கீழ இருந்துச்சுன்னா there is a possibility of normal delivery. ஸோ 50-50 சான்ஸ் இருக்கும். பட் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஏற்கனவே சிசேரியன் பண்ணியிருக்கோம், இப்போ திரும்ப நாங்கள் நார்மல் ட்ரை பண்ணணும்னா அதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு. நம்மளா பெயின் வர வைக்க முடியாது, தானா தான் பெயின் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, தானா நல்ல பெயின் வரணும். ரெண்டாவது, நம்ம எந்த இடத்துல வச்சு நம்ம டெலிவரி பார்க்க போறோமோ அந்த இடத்துல ஒரு விதின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள சிசேரியன் பண்ணக்கூடிய எல்லா வசதியும் இருக்கணும். டக்குன்னு ஸ்டிச் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பேபிக்கு ஆபத்தாயிடும், ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா இம்மீடியட்டா உடனே சிசேரியன் பண்ணி பேபி மதரையும் நம்ம காப்பாற்றணும்னா அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல தான் இந்த ட்ரையலை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் நம்ம அந்த ட்ரையல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கரெக்டா இருக்கு அப்படின்னா ஷியோரா வி கேன் கிவ் ட்ரையல் ஒரு சிசேரியனுக்கு அப்புறம். அது என்ன ரீசன்றதை பொறுத்தது. இப்போ ஃபர்ஸ்ட் தடவை வந்து பிபி இருந்திருக்கு, அப்ப சிசேரியன் ஆயிருக்கு. இப்போ 2வது தடவையும் பிபி இருக்குன்னா நம்மளால சிசேரியன் தான். ஓகே. இப்போ முதல் குழந்தை 2வது குழந்தை ரெண்டுமே சிசேரியன் ஆயிருக்கு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு மேக்ஸிமம் சிசேரியன்ல எத்தனை வரைக்கும் டெலிவரி பண்ணுவோம்? இங்க இந்தியால 2 தான் பண்றோம் நாங்க. 3வது சிசேரியன் போறதே யாருக்கு அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்பெஷல் சைல்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் 3rd சிசேரியன்றதே போறோம். இல்லைன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 சிசேரியன், அதோட நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுவோம். சர்ஜரி இஸ் சர்ஜரி. வயிறுன்றது வந்து இன்னும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல. கர்ப்பப்பை தவிர வயிற்றுக்குள்ள குடல் இருக்கு, லிவர் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அப்போ ஒரு பெண்மணிக்கு எத்தனை தடவை நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும்? அவங்களையும் ஒரு ஹியூமன் பீயிங்கா தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனாலதான் 2 சிசேரியன் அப்படின்றது ஜஸ்டிஃபைடு. 2 குழந்தை ஓகே. அதுக்கு மேல ஒரு 3வதா நம்ம இன்னொரு தடவை அப்டமனை ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்குன்னு ரிஸ்க்ஸ் இருக்கும். அதுக்கு ஜஸ்டிஃபைடா இருக்கணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் குழந்தை ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, 2வது குழந்தையில இறந்து போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வி ஸ்டில் அவங்களுக்கு வந்து கட்டாயமா சிசேரியன் பண்றோம். அதோட இந்த கர்ப்பப்பையிலேயே என்ன ஆகும்னா, சிசேரியன் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அந்த காயம், அந்த தையல்ல வந்து போய் நஞ்சு கொடி போய் ஒட்டிடும். நஞ்சு கொடி போய் அப்படி அதுல போய் ஸ்டிக் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிவரி ஆன பிறகு பிரிஞ்சே வராது. அப்படி வராதப்ப அதிகமான ப்ளீடிங் பிளஸ் அப்படியே கர்ப்பப்பையோட சேர்த்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. இது எல்லாருக்கும் ஆகிறது இல்லைன்னாலும் கூட அந்த ரிஸ்க் எல்லாம் வந்து சிசேரியன், அதிகமான சிசேரியன் பண்ண இந்த ரிஸ்க் எல்லாம் அதிகமாயிட்டே போகும். கர்ப்பப்பை சுருங்கவே சுருங்காது, பிளஸ் வயிற்றுக்குள்ள எல்லாம் ஒட்டிடும். திரும்ப திரும்ப நம்ம சர்ஜரி பண்றப்ப வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லாம் குடல் எல்லாமே சேர்ந்து ஒட்டி அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 2ன்றது போதும், 2 சிசேரியன். அதுக்கு மேல ஏதாவது ரீசன், ரியல் ஜஸ்டிஃபைட் ரீசன்ஸ். இப்போ எனக்கே தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் ஃபர்ஸ்ட் 2 பேபியுமே ஹார்ட் ப்ராப்ளம். 2 பேபிக்குமே ஒரு குழந்தை இருந்துச்சு, ஒரு குழந்தை தான் இருக்கு, 2 சிசேரியன். இப்போ 3rd பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ நம்ம 3rd தான் பண்ண போறோம்.
அது ஜஸ்டிஃபைடு அந்த பேஷண்ட்டுக்கு, அதனால வி ஆர் டேக்கிங் தட் ரிஸ்க். ஓகேயா? பட் நான் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கல்ஃபில், சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நாங்கள் வந்து 7, 9 அதெல்லாம் பண்ணியிருக்கோம். சிசேரியன் மட்டுமே மேம்? ஓகே, பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதுக்கான ரிஸ்க் அவங்களுக்கு அவங்க அங்கே எடுப்பாங்க ரிஸ்க்கு. எவ்வளோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ஊரினுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி, அதனால வி ஹேவ் டன். ஓகே மேம். இப்போ நார்மல் டெலிவரியிலே பெயின்லெஸ்ன்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்களா எபிடியூரல் இன்ஜெக்ஷன். அதை போடும்போது எல்லாருமே சொல்கிறது என்னன்னா அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் பெயின் வர ஆரம்பிச்சிரும், எலும்பு தேஞ்சிரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே எபிடியூரல் இன்ஜெக்ஷன் இந்த பெயின்லெஸ் நார்மல் டெலிவரினால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு தெரியும் முதுகில் ஊசி போடுறாங்க அப்படின்னு தெரியும். டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்கும். ஊசி போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, போடாதவங்களுக்கும் இருக்கும். அதுக்கு காரணங்கள் உடம்பு வீக் ஆகிடுது, பேபிக்கு ஃபீட் பண்ணுறப்ப கால்சியம் உடம்புல கம்மியாயிடுது, கால்சியம் டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிறது இல்லை, ஃபீட் பண்ணுற பொசிஷன். நிறைய பேர் நிமிர்ந்தே உட்கார மாட்டாங்க, குனிஞ்சிக்கிட்டே அப்படி பேபியே பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், பேக் பெயின் எல்லாமே வந்துடும். ப்ளஸ் தூக்கம் கம்மியாயிடுது. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே தான் பேக் பெயினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் ஆக்சுவலாக ஸ்பைனல் போடுற இன்ஜெக்ஷன்னால ஷியராக பெயின் வராது. ஏன்னா அந்த நீடில் பார்த்தீங்கன்னா ரியலாக நம்ம முடி எப்படி இருக்கு அந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கும், ஹேர் தின்னாக இருக்கும் அந்த நீடில். ஸோ அதை வச்சு தான் அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. பட் நமக்கு தெரியும் முதுகில் ஊசி போடுறாங்கன்னு தெரியறதுனால மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து அதோட பேக் பெயின் வந்தாலே அந்த ஊசி போட்டாங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். அது கோஇன்சிடென்டல், அவ்வளோதான். ஆக்சுவலாக அதனால பெயின் வராது. ஓகே ஓகே மேம். நீங்கள் சொன்ன மாதிரி டெலிவரிக்கு அப்புறமா நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்போம், கால்சியம்க்கோ இல்லை அயன்கோ. பட் அதெல்லாம் வந்து குறிப்பிட்டு ஒரு வாரம் போல் எடுத்துகிட்டு எதுக்காக ஒரு மாத்திரையை வந்து 2 மாதம்லாம் போடணும், மாத்திரை அதிகமாக போட்டால் தான் நம்ம உடம்புக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டு மூலியமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீ வந்து கருவாடு சாப்பிடு இல்லை பீட்ரூட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி டெலிவரிக்கு அப்புறமா கொடுக்குற டேப்லெட்ஸை சாப்பிடாம இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும்? அப்பதான் இந்த முதல்ல கேட்ட பேக் பெயின்லாம் அதனாலதான் வருது. அதுல வந்துட்டு ஆனா இத காரணமா நீங்க என்னதான் சொன்னாலும் நம்ம இந்தியன்ஸோட ஃபுட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே டெஃபிஷியண்டா தான் இருக்கு. ஓகே. இப்ப நானும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருந்திருக்கேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப விட்டமின் D3 அங்க இப்போ ஒரு 10 அரப் லேடிஸ் செக் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நார்மலா இருக்கும். அவங்களும் வெளியில போறதுல, பட் அவங்களுடைய ஃபுட்டோடைய இது டிஃப்ரெண்டா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா 10 பேருக்கு நம்ம விட்டமின் D3 ஹீமோகுளோபின் செக் பண்ணா 8 பேருக்கு டெஃபிஷியன்சி தான் இருக்கும். அதனாலதான் இங்க நம்ம வேற ஆப்ஷனே இல்லை, எல்லாருக்கும் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துதான் ஆக வேண்டியிருக்கு பிரெக்னன்சில. இப்ப நம்ம யூகேல இருந்திருக்கேன்னா அங்க பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் பார்ப்பாங்க. 12க்கு கீழே ஹீமோகுளோபின் இருந்தா மட்டும்தான் அயன் டேப்லெட் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்க எல்லாம் ஃபுட்டு கிரீன்ஸ் எடுத்துக்கங்க எல்லாம் எடுத்து. பட் இங்க எல்லாருக்கும் நாங்க அயன் டேப்லெட் கொடுக்குறோம், எல்லாருக்கும் கால்சியம் கொடுக்குறோம். ஏன்னா இங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே டிஃபிஷியன்சி இருக்கதான் செய்யுது. ஸோ அதை நீங்க ஃபுட்டால வந்து நீங்க ஃபுட்டுல வந்து நீங்க மெயின்டைன் பண்ணலாம், பட் கரெக்ஷன் பண்றது டிஃபிகல்ட். பிளஸ் கண்டினியூஸ் டிமாண்ட் பேபிக்கு போயிட்டே இருக்குல்ல அயன் கால்சியம், அப்போ இவங்களுக்கு எப்பயுமே டிஃபிஷியன்சி ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால பிரெக்னன்சில கட்டாயமா எடுத்துக்கணும் அயன் கால்சியம். எடுத்தீங்கன்னா அதோடைய பலன் வந்து அப்ப தெரியாது. பேபி பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா ஆக்டிவா இருக்கும், அப்படியே திருன்னு முழிக்கும் பிறந்ததுமே. நிஜமாவே இப்ப இருக்கிற பேபிஸ் எல்லாம் அப்படிதான் நல்லா ஆக்டிவா இருக்கு. 2வது மதருக்கும் ரெக்கவரி குயிக்கா ரெக்கவர் ஆவாங்க, உடம்புல நல்ல அயன் கால்சியம் நல்லா இருக்கப்ப. அதே மாதிரிதான் இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல ஃபீடிங் டயத்துல அயன் கால்சியம் அட்லீஸ்ட் இன்னைக்கு கால்சியம் நாளைக்கு அயன் அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வாரத்துல ஒரு 5 நாள் ஞாபகம் இருக்கும், 5 நாள் எடுத்தா கூட பரவாயில்ல. அதனால சைடு எஃபெக்ட்ஸ்னு எதுவுமே சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இருக்காது. டில் ஃபீடிங், ஃபீட் பண்ற வரைக்கும் எடுக்கிறது நல்லது. ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு மதர் ஃபீட்லயும் வந்துடும் அயன் கால்சியம் எல்லாமே பேபிக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் பெயின் வந்துடும். பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் நிறைய மதர்ஸ்க்கு கால் வலி, கால் கிராம்ஸ் வர்றது, அப்படியே டயர்டாகவே இருப்பாங்க, வீக்காகவே இருப்பாங்க, எதுவுமே ஆக்டிவாக பண்ண முடியாது, தூக்கம் வந்துட்டே இருக்கும். இதெல்லாமே உடம்புல சத்து இல்லாதனால வர்றது தான் மெயின். ஓகே மேம். ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கால்ல எல்லாம் நரம்பு தெரிய ஆரம்பிச்சிருது, கால் வீக்கம் அதிகமாகுது. இது எதனால? பிரெக்னன்சில கால் வீக்கம் நார்மல். அதுக்கு நமக்கு புவியீர்ப்பு விசை எதிர்த்து நம்ம பிளட் மேலே போகிறது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ அதனால காலில் வீக்கம் இருக்கும். பட் பிளட்ல ஒன்றும் உப்பு சத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, யூரின்லையும் கிளியராக இருக்குன்னா நத்திங் டு வரி. ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் வீக்கம் டெலிவரிக்கு அப்புறம் அப்படியே குறைஞ்சிரும். ஓகே. இப்போ அதுக்குன்னு தனியாக டேப்லெட்ஸ் எதுவும் போட வேண்டியதில்லை. ரொம்ப கால் வீங்குதுன்னா நம்ம எப்பயுமே காலை தொங்க போடாமல் கொஞ்சம் உயரத்தில் வச்சுக்கலாம். நைட்டு படுக்கும் போதும் தலகாணி மேலே வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் அந்த வீக்கம் வந்து குறையும். காலையில் எதிர்க்கும் போது நல்லா இருக்கும், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ பெருசு அப்பளம் மாதிரி வீங்கிடும் சில பேருக்கு. வெரி நார்மல், வெரி நார்மல். நிறைய பேரால செப்பல் ஷூஸ்லாம் போட கூட முடியாது, அப்படி வெறுங்கால் நடக்கிறவங்கலாம் பார்த்துருக்கேன் நான்.
ஒண்ணுமே கால் எந்த இதுவுமே செட் ஆகாது. அவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு வீங்கிடும் காலு. ஓகே ஓகே. பட் ஆனா அது எல்லாமே நார்மல் ஆகும். எல்லாமே திரும்ப டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே கிளியர் ஆயிடும். ஓகே மேம். இதே கால் நரம்பு சுருண்டு இருக்கிறதும் ஒவ்வொருத்தருக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கலாம். பட் அது கூட அவ்வளவு சிவியரா இருக்காது. ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சிவியர் ஆகலாம் பிரெக்னன்சில. பட் புதுசா பிரெக்னன்சில வர்றது அந்த அளவுக்கு ஹெவியா அப்படி வராது. அப்படி இருக்குன்னா ஸ்டாக்கிங்ஸ். யாருக்கு கால் வீக்கம் அதிகமா இருக்கு, இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்னா அவங்க ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கலாம். பிரெக்னன்சில நிற்கும் போது நடக்கும்போது ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கலாம். நைட்டு படுக்கிறப்ப ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இந்த குறை பிரசவம்னு சொல்லக்கூடிய இந்த 7.5 மாசம் 8 மாசத்துலயே டெலிவரி ஆகிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? பல காரணங்கள் இருக்கலாம். சில சமயம் என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது. நிறைய நேரத்துல அப்படிதான் இருக்கும். என்ன ரீசன்னே தெரியாது. நல்லா இருப்பாங்க பேஷண்ட், முதல் வாரம் வரைக்கும் செக்அப் வந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நெக்ஸ்ட் வீக் சடனா ஒரு பெயின் வரும், டக்குன்னு பனிக்கூடம் உடைஞ்சு அப்படியே டெலிவரி ஆயிடும். ஸோ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்று தான் மெயினாக நம்ம சொல்றது. ஸோ அந்த பனிக்கூட ஜவ்வுல கிருமி தொற்று வர்றப்ப, இன்ஃபெக்ஷன் வரப்ப இது மாதிரி டெலிவரி ஆகலாம். ஒரு சிலருக்கு கர்ப்பவாயே வீக்காக இருக்கும், அவங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்க கர்ப்பப்பை அமைப்பாக இல்லாமல் ஒரு பக்கம் மட்டும் இருக்கும், சின்ன கர்ப்பப்பை. அது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது பிறக்கும் போதே அவங்களுடைய கர்ப்பப்பையில் அப்படி இருக்கவங்களுக்கு முன்னாடியே பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னும் சில சமயங்களில் பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் பேபியெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிக்கூட நீர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் போதையும் நமக்கு ப்ரீடர்மாக வந்து டெலிவரி ஆகும். இல்லை ட்வின்ஸு ட்ரிப்ளெட்ஸ்னாலும் முன்னாடியே டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே. இதெல்லாமே ஆகாம இப்போ வந்து நார்மலா கன்சீவா இருக்கவங்களுக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? சிலதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கு. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்காக அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியது கேன் ஹேப்பன். பட் சம்டைம்ஸ் நமக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஆயிருக்கு அப்படின்னா அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அடுத்த தடவை நாங்கள் முன்னாடி ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். கொஞ்சம் ப்ரெக்னென்சியில் ட்ராவல் எதுவும் பண்ணாமல் மேக்ஸிமம் பாசிபிள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ப்ரெக்னென்சியில் ஆரம்ப கட்டத்திலே சில பேருக்கு ப்ளீடிங் ஆகும் லைட்டாக. அப்படி இருக்கிறவங்களுக்கும் அவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தடவை ப்ளீடிங் ஆனாலே அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். அவங்களுக்கும் ப்ரீடர்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நான் டூர் போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சில சமயம் என்கிட்ட சொல்லாமல் போயிடுவாங்க. ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாத வரைக்கும் எனக்கும் தெரியாது. பட் ப்ராப்ளமோட வரும்போது நமக்கே வருத்தமாக இருக்கும். அவ்வளோ 2 வருஷம் கழிச்சு அப்படி பிளான் பண்ணி கன்சீவ் ஆனவங்கலாம் கொடைக்கானல் போனாங்க. போயிட்டு திரும்பி வரும்போதுலேருந்தே லைட்டாக அந்த ஒரு பெயின் வந்துருச்சு. யூஸ்வலாக ட்ராவல்னால அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. பட் ஒரு சிலருக்கு ட்ராவல் பர்டிகுலர்லி ஹில்லி ஏரியாஸ் கிளைம் பண்ணி வர்றப்ப அந்த மாதிரி டக்குன்னு பெயின் வந்து 24 or 23 வீக்ஸ் அப்படி டெலிவரி ஆயிடுச்சு அவங்க. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி இப்போ அடுத்த பாப்பா பிறந்து நல்லா இருக்காங்க. பட் சம்டைம்ஸ் ட்ராவல் கூட அவங்களுக்கு இதாகுது. ஸோ உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ண போறீங்கன்னா அதுக்கெல்லாம் கூகுளில் ஆன்சர் தேடாமல் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு சேஃபாக பிளான் பண்ணுங்க. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஒரு பெயின் வருது, டெலிவரி ஆகுதுன்னா ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன். அது வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் நினைப்போம் எல்லாருக்குமே. பஸ்ஸில் ட்ரெயினில் அது மாதிரி ஆகும்போது நம்ம பேப்பரில் படிக்கும்போது நியூஸாக படிக்கும்போது தெரியாது. பட் ரியலாக அந்த சஃபரிங் பர்சன் வந்து செம்ம டஃப் ஆகிடும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கவங்களுக்கு அது ஒரு ஆழமான காயமாக மனசில் பதிஞ்சிடும். ஸோ அதை வந்து கட்டாயமாக அவாய்ட் பண்ணி. ஓகே மேம். சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா அது நார்மல் ஆகுமா, சிசேரியன் ஆகுமா, இல்லை சீக்கிரமே ஆகிடுமான்லாம் பயப்படாமல் கரெக்டாக டாக்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே போதுன்னு நினைக்கிறேன். எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.